போலீஸ்காரங்க கிட்ட போயிட்டுமே கைய விரிச்சதுக்கு அடுத்தது, இந்த குடும்பம் என்ன பண்ணுது? நம்ம இவ்ளோ தானா? நம்மளோட வேலை முடிஞ்சுச்சா? நம்ம கதை முடிஞ்சுச்சா? அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, ஒரு இளிச்சவாயன் அந்த வீட்ட வேலைக்கு வாங்கியிருக்கான். வேலைக்கு வாங்குனதுக்கு அடுத்தது, அவங்களுக்குமே அந்த லெட்டர் வருது. அப்படி அந்த லெட்டர்ல என்ன போட்டிருந்துச்சு? அதத்தான் வீடியோல பார்க்க போறோம். ஹலோ ரிபான். இதுவரைக்குமே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஹரிஸ் வியூ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம, இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவால்ல. ஒரே ஒரு லைக் மட்டும் குடுத்துருங்க. நீங்க குடுக்க போற லைக் இந்த வீடியோவ பல பேர்கிட்ட போய் காட்டப் போகுது. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். போர்ட்டர்ஸ் ஃபேமிலி தான் வீட்டை சுத்தி ஏகப்பட்ட சிசிடிவி கேமராவை பொருத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பொருத்த ஆரம்பிக்கும் போது அந்த குடும்பத்துக்கு வர லெட்டர் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. ஏன் லெட்டரே வரலன்னு கூட சொல்லலாம். ஒருவேளை அந்த சைக்கோ வந்து பார்த்தோன்னா பயந்துட்டானா? இல்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தோன்னா கண்டுக்காம இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமா வந்து பார்த்தோன்னா அந்த ஆளுகிட்ட இருந்து ஒரு லெட்டர் கூட வரல. ஒருவேளை இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த எண்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் போலீஸ்காரங்க இல்ல இது எண்டு கிடையாது. இனிமேட்டா வந்து பார்த்தோன்னா பிகினிங் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க. இந்த வீட்ட வந்து போலீஸ்காரங்க 24 மணி நேரமும் வந்து பார்த்தோன்னா, தன்னோட சர்வேல் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. சிசிடிவியோட கண்ட்ரோலும் வந்து பார்த்தோன்னா, போலீஸ் கிட்ட தான் இருக்கு. அப்போ போலீஸ்காரங்க அந்த வீட்டு முன்னாடி ஒரு கார்ல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சரியா நைட்டு 11 மணிக்கு அந்த வீட்டு முன்னாடி ஒரு சிவப்பு கலர் கார் வந்து நிக்குது. 6/7 அப்படின்ற அந்த வீட்டு முன்னாடி அந்த கார் வந்து நிக்கும்போது, போலீஸ்காரங்களுக்கு ஒரு வேளை இவன் தான் அந்த லெட்டர்லாம் போடுறவனா இருப்பானோ? வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அவனோட முகத்த தான் பார்க்க முடியல. ஏன்னா கார் சிவப்பு கலரா இருந்தாலும், அது முள்ளா வந்து பார்த்தன்னா, கருப்பு கலர்ல கோட்டிங் போட்டிருக்கனால, அந்த கண்ணாடி வழியா அவன் எங்க இருக்கான்? யாரு? அப்படின்ட்டு போலீஸ்காரங்களால பார்க்க முடியல. உடனே போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த வண்டியோட நம்பர் வச்சு, இந்த லெட்டர் வந்து போடுறது யாரு? இந்த வண்டி யாருது? அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது, அது 21 வயசான ஒரு பொண்ணோட கார் அப்படின்ட்டும், அந்த பொண்ணோட வீடு இந்த இடத்துல இருந்து பல கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அப்படின்ட்டும் போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி தூரத்துல இருக்க ஒரு பொண்ணு எதுக்கு இந்த மாரி பண்ணணும்? உடனே அந்த பொண்ண போய் விசாரிக்கும்போது, "சார் நான்லாம் அப்படி பண்ணல. சம்பவம் நடக்கிற அன்னைக்கு என் வீட்ல தான் இருந்தேன்" அப்படின்றாங்க. வியாழக்கிழமை நைட் வரைக்கும் என் வீட்ல தான் இருந்தேன். நான் வெளில போல. வெள்ளிக்கிழமை காலையில தான் வெளிய போனேன் அப்படின்னும்போது, டக்குனு வந்து பார்த்தோன்னா, போலீஸ்காரங்க அந்த அபார்ட்மெண்ட்டோட சிசிடிவிக்கு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. எஸ் அந்த பொண்ணு சொன்ன மாரி அன்னைக்கு வந்து பார்த்தா, அந்த பொண்ணு வெளிய போல. வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கிறா. சரி, அப்ப அந்த கார் மட்டும் எப்படி போச்சு? அப்படின்னும்போது, உடனே அந்த பொண்ணு கேட்கிறா, "அம்மா நீங்க எந்த இடத்த பத்தி சொல்றீங்கன்னு?" "அதாம்மா அலாஸ்கா கிட்ட இருக்கே ஒரு இடம்" அப்படின்னும்போது, அப்படியே உடனே அந்த பொண்ணு கொஞ்சம் இதாயிட்டு, "சார் அந்த இடத்துல என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் சார்" அப்படின்றாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டோட வீடு எங்க இருக்குன்னா, இப்போ போலீஸ்காரங்க தேடிட்டு வந்திருக்காங்கல்ல 6/7 அந்த வீட்ல இருந்து ஒரு 2 வீடு தள்ளி தான் இருக்கு அப்படின்றாங்க. சரிம்மா, நீ லவ் பண்ற பையன் என்ன வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேட்கும்போது, அவன் எங்க சார் லவ் பண்றான்? அவன் 24 மணி நேரமும் வீடியோ கேம்ஸ் மட்டும் தான் விளையாண்டுட்டு இருக்கிறான். அதுக்கடுத்து சின்ன சின்னதா எங்கேயோ வெளிய போயிட்டு வேலை பண்றதா சொல்லுவான் அப்படின்றாங்க. அம்மா அவன் என்ன மாரி கேம் விளையாடுறான்? அப்படின்ட்டு போலீஸ்காரங்க கேள்வி கேட்கும்போது, வெட்டுறது, குத்துறது, ரத்தம் தெறிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கேம தான் சார் விளையாடுறான் அப்படின்றாங்க. சரிம்மா, எப்ப வேணாலும் ஏதாச்சும் ஒரு சந்தேகம்னா உனக்கு கூப்பிடுவோம் வா அப்படின்னும்போது, அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போறா. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு டவுட்டு. ஆமா இந்த பொண்ணு இந்த இடத்த விட்டு போறான்னா, அந்த கார் யார் யூஸ் பண்ணியிருப்பா? ஏன் பாப்பா, நீ லவ் பண்ற அந்த பையன்கிட்ட உன்னோட கார் கீ இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா சார் என்கிட்ட ஒண்ணு இருக்கும், அவன்கிட்ட ஒண்ணு இருக்கும். மேபி அன்னைக்கு அவன் கூட எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்ல, போலீஸ்காரங்களுக்கு இந்த பொண்ணு மேலயும், அந்த பையன் மேலயும் சந்தேகம் வருது. அதனால வந்து பார்த்தன்னா, அந்த பொண்ண வந்து பார்த்தா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியா 2 நாள் கழிச்சு அந்த பொண்ணுகிட்ட இருந்து போலீஸ்க்கு ஒரு கால் வருது. "சார் நீங்க சொன்ன மாரி என் பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனேன். அங்க போனதுக்கடுத்து அந்த பையனோட கேம் சிடி எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது, அதுக்கு நடுவுல தி வாட்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிடி இருக்கு" அப்படின்ற மாரி சொல்றா. இத கேட்டதுமே போலீஸ்காரங்க டக்குனு அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, தம்பி இந்த மாரி நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். உன் மேல ஒரு சின்ன சந்தேகம்ப்பா. விசாரணைக்கு வர முடியுமா?" அப்படின்னும்போது, "சார் கண்டிப்பா வரேன் சார்" அப்படின்ட்டு அந்த பையன் கால கட் பண்ணியிருக்கான். என்ன 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. பட் அந்த பையன் எங்க போனான்? என்ன ஆனான்ட்டு போலீஸ்காரங்களுக்கு ஒண்ணும் தெரியல. ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப். இதுதான் வந்து பார்த்தோம்னா போலீஸ்காரங்களோட ஃபர்ஸ்ட் விக்டிம். போலீஸ்காரங்களோட 2வது விக்டிம் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் லென்டர் 67 வயசு. 6/7 அந்த வீட்டுக்கு பக்கத்துல 2 வீடு தள்ளி தான் அவரோட வீடு இருக்கு. ஆளு கொஞ்சம் கோளாறானவரு. அவருக்கு திருமணம் ஆகல. அவரு வீட்ல வந்து பார்த்தா அவரோட அம்மா, தங்கச்சின்னு சொல்லிட்டு 2 பேர் தான் இருக்காங்க. அதுல அவங்க அம்மாக்கு வந்து பார்த்தா 90 வயசு. புத்தி சுவாதனம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க. அதனாலேயே அக்கம் பக்கத்துவங்க கிட்டலாம் போலீஸ்காரங்க விசாரிக்கும்போது,
ஐயய்யோ! அந்த ஆளா? கொஞ்சம் கிறுக்கு சார். அவங்க அம்மா அதோட கிறுக்கு சார். அதனாலயே நாங்க அவங்க யார்கிட்டயும் பேச மாட்டோம் அப்டின்ற மாரி சொல்றாங்க. அவரு மேலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போலீஸ்ல 2 வழக்கு பதிவாயிருக்கு. என்னன்னா, நைட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வீட்டு ஜன்னல் கிட்ட நிப்பாராம். குறுகுறுன்னு அந்த வீட்டு ஜன்னலு, பெட்ரூம் ஜன்னலையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம தூக்கத்துல கண்ணு முழிக்கும்போது, எவனோ ஒருத்தன் நிக்கிறத பார்த்தா எப்டி இருக்கும்? பக்குன்னு இருக்கும்ல. அந்த மாரி அத பார்த்துட்டு, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆளுகிட்ட கேட்டுருக்காங்க. அதனால சண்ட போட்டுருக்கான். இதனால நைட் டைம்ல சைக்கோ மாரி எங்க வீட்டு ஜன்னல் கிட்ட வந்து நிக்கிறான் சார் அப்டின்ட்டு போலீஸ்காரங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. சரி இந்த விஷயத்த வச்சு இத விசாரிப்போம்னு சொல்லிட்டு நேரா அந்த பையனோட வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா, அந்த பையன் இந்த வீட்டுக்கு வந்தது 1960 காலகட்டத்துல. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இறந்து இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்கிறாரு. சோ, அதனாலேயே வந்து பார்த்தோம்னா, போலீஸ்காரங்க கணக்கு பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அந்த லெட்டர்ல வந்து பார்த்தோம்னா, 1920ல இருந்து எங்க அப்பா இந்த வீட்ட பார்த்துட்டு இருக்கிறாரு. 1960ல இருந்து நான் இந்த வீட்ட பாதுகாத்துட்டு இருக்கேன் அப்படின்னும்போது தான், அவங்களுக்கு புரியுது. 1940ல அவங்க அப்பா பார்த்திருக்கிறாரு. அவங்க அப்பா இறந்ததுக்கு அடுத்து இந்த பையன் இந்த வீட்ட பார்த்துட்டு இருந்திருக்கான்னு சொல்லிட்டு, உடனே அந்த பையன்கிட்ட போய் விசாரிக்கிறப்ப, போலீஸ்காரங்க கேட்கிற எந்த ஒரு கேள்விக்குமே வந்து பார்த்தோம்னா, சரியான பதில் கிடையாது. அது மட்டும் இல்லாம திமிரான பதில வந்து பார்த்தோம்னா, அவன் குடுத்துட்டு இருக்கிறான். சரிப்பா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அப்ப உன்ன கூப்பிடுவோம். நீ வரணும் அப்படின்ற மாரி சொல்ல, ஆ அதெல்லாம் வருவாங்க போயிட்டு வாங்க. அப்படின்ற மாரி சொல்றான். இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டர வந்து பார்த்தீங்கன்னா, யாரு எழுதுனதுன்னு தெரியல. ஏன்னா லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் ஹேண்ட் ரைட்டிங்ல பல வருஷமா வந்துட்டு இருக்குன்றனால, ஒருவேளை இந்த வீட்ல இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் பண்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு ஒரு டவுட் வருது. உடனே என்ன பண்றாங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு, அந்த மைக்கேலோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்க குடிச்சு போன பாட்டிலோட கேப் வச்சு அது மூலமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்குறாங்க. அது மேட்ச் ஆகல. இப்போ போலீஸ்காரங்களுக்கு என்ன பண்றது? யார் இந்த மாரி பண்றான்ட்டு தலைய பிச்சுட்டு இருக்கும்போது தான், வெயிட் ஒருவேள இது இவங்களே பண்ணியிருந்தா? யாரு? அதான் இவங்க. அதான்ப்பா யாரு? இந்த வீட்ல குடியிருக்காங்களா? அவங்களே பண்ணியிருந்தாங்கன்னா, எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். அப்பதான் வந்து பார்த்தோம்னா, போலீஸ்காரங்க இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. பெகஸ்க்கு வந்து பார்த்தோம்னா, சமீப காலமா எந்த ஒரு புரமோஷனுமோ, இல்ல லாட்டரியோ எதுவுமே அடிக்கல. அவரு வந்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் 2,00,00,000 மதிப்புல ஒரு வீட்டுக்கு குடி போறாரு. அப்புறம் 4,00,00,000 மதிப்புல ஒரு வீட்டுக்கு குடி போறாரு. கடைசியா 10,00,00,000 மதிப்புல ஒரு வீட்டுக்கும் குடி போறாரு. இப்படி போகும்போது, இதுக்கு பணம் வேணும்ல. என்ன பண்றது? சரி லட்சக்கணக்குல சம்பாரிச்சாலும், அது தன்னோட ஃபேமிலிக்கே போயிடும். அப்ப வீட்டு லோனுக்கு என்ன பண்றது? கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா, கடன் வாங்கணும். சோ அப்படி கடன் வாங்குறதுக்கு இந்த ஒரு பிளான் போடலாமே. இந்த வீட பத்தி நம்ம இப்படி பிரம்மாண்டமா புழுகி விட்டோம்னா, அது தெரிஞ்சுக்கிட்ட யாராச்சும் ஒருத்தவங்க படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வருவாங்களே. ஏன்னா, அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் காஞ்சூரிங், அனபெல் அப்படின்றலாம் ஒரு உண்மை சம்பவம்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அதனால தான் வந்து பார்த்தோம்னா, அத வச்சு ஒரு படமும் எடுத்தாங்க. அந்த படமும் பல கோடி ரூபாய்க்கு பிசினஸ் ஆச்சு. இப்ப யாராச்சும் ஒருத்தவங்க உங்க வீட்ல நடக்கிறதெல்லாம் வச்சு நான் ஒரு படமோ, இல்ல வெப் சீரிஸோ எடுக்க வரேன் அப்படின்னா, இவங்க கோர் பண்ற பணத்த குடுத்து தான் அந்த கதைய அவங்க வாங்க வேண்டியதா இருக்கும். அந்த இன்சிடென்ட்ட தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். அத வச்சு நம்ம ஒரு லட்சக்கணக்குல பணத்த அடிச்சிடலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு திட்டம் தீட்டுனாங்கன்னா, இப்படி பல கோணங்கள போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டர்ஸ் குடும்பத்து மேல தன்னோட பார்வை திருப்புறாங்க. ஆனா, இப்படி இருந்தாங்கன்னா, ஆண்ட்ரியாவோட குடும்பத்துக்கு எப்படி இந்த லெட்டர் வந்திருக்கும்? ஆண்ட்ரியா குடும்பத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு எப்படி இந்த லெட்டர் வந்திருக்கும்? இந்த லெட்டர் ஆனது பல வருஷமா பல குடும்பங்கள கடந்து கடந்து வந்துட்டு இருக்கும்போது, இவங்க பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாதே! அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த வாட்சர் யாரு? அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, போலீஸ்காரங்க இன்னொரு விஷயத்த யோசிக்கிறாங்க. இந்த இவன் மேல ஜான் மேல உங்களுக்கு டவுட் இருக்குல்ல, ஜான் பெக்டர் மேல. அதனால அவர் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு லெட்டர் போடுறாங்க. இப்ப எங்க வீடு வந்து பார்த்தோன்னா, கொஞ்சம் டெமாலிஷ் பண்ணிட்டு நாங்க புதுசா கட்டப் போறோம். இன்னும் 2 ஃப்ளோர் சேர்க்கப் போறோம் அப்படின்றனால, கொஞ்ச நாளைக்கு வெறும் சவுண்ட் வரும். தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஏரியால இருக்கிற எல்லாருக்குமே லெட்டர் போடுற மாரி, அந்த ஜான் பெட்டர் வீட்டுக்கு மட்டும் ஒரு லெட்டர் போடுறாங்க. ஏன்னா, வாட்சர் வந்து பார்த்தோன்னா, கண்டுபிடிச்சானா, இந்த வீட்ட நீங்க இடிக்கப் போறீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த லெட்டர்ல கண்டிப்பா போடுவான்ல. அதனால இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அதுக்காக வெயிட் பண்றாங்க. பட் அப்படி ஒரு லெட்டரே வரல. ஏன்னா, லெட்டர் வந்தா அத போடுறது ஜான் பேக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா புடிச்சிடலாம்னு நெனச்சாங்க. பட் உஷாராயிட்டான். லெட்டர் போடல. இப்படி இருக்கும்போது தான் அந்த லெட்டர யாரு போடுறா? அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப வரைக்குமே வந்து பார்த்தோன்னா, போலீஸ்காரங்களுக்கு இருக்கு. இந்த சம்பவம் ஆரம்பிச்சது 2014 இருந்தாலும், இப்ப 2026ல இந்த நிமிஷம் வரைக்கும், நீங்க இந்த வீடியோ எப்ப பார்த்துட்டு இருந்தாலும், அந்த லெட்டருக்கான விடை யாருக்கும் தெரியல. இந்த வீட தாண்டி போறாங்க. அடுத்தவங்களுக்கு வருது. அவங்க போறாங்க. அவங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு, அடுத்தடுத்து இந்த லெட்டர் வந்து பார்த்தோன்னா, டிஸ்பிளேஷன் ஆயிட்டே தான் இருக்கே தவிர, எண்டுக்கு போகவே இல்ல. அப்ப இந்த லெட்டர் போடுறது யாரு? இந்த வாட்சர்ன்றது யாரு? இந்த வாட்சருக்கு அழிவே கிடையாது. அவரு இன்னும் இருந்துட்டு தான் இருக்காரு. சோ, இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நாளைக்கு உங்கள எல்லாரையும் பார்க்குறேன். அதுவரைக்கும் சைனிங் ஆஃப் ஹரிஹரன்.